திருட வர நோக்கமே இல்லை. அடுத்தது அவர் லைஃப் உண்டாக நான் வாசலாக இருக்கிறேன், ஒரு வாசலை திறந்து வச்சிருக்கிறேன் என்ற காரியம் ஓப்பன் தட்டுவோம். என் வழியாக வாங்க, மேய்ச்சல் கண்டடிங்க, மேய்ச்சல் கடைஞ்சுங்க, அந்த ஈரலை பெற்றுக்கொள்ளுங்க, அந்த கனிகளை பெற்றுக்கொள்ளுங்க, சுகம் ஆத்மா நல்லா வாழ்ந்து சுகமாக இருக்கும்போது செஞ்சுக்கோங்க, சத்தியத்தில் நடந்து சந்தோஷத்தை அனுபவிங்க என்று சொல்ல. மேய்ச்சல் வாழ்வை நாம் கண்டடைய வேண்டும். விசுவாசம் கர்த்தரை வைத்திருக்க திறந்த வாசல் வழியாக போய் நாம் மேய்ச்சலை கண்டடைய வேண்டும். அந்த மேய்ச்சல் வாழ்க்கையானது சுகமும் வாழ்வும் கனிகள் பெற்றுக்கொள்கிற வாழ்வும் சத்தியம் நடக்கிற சந்தோஷமான பார்க்கலாம். இந்த வாழ்வுகளை நீங்கள் சுகித்திருக்க வேண்டும் சொல்லி பசுத்தாவை மற்ற திருடப்பட்டுகிறார். எல்லோரும் இந்த மேய்ச்சல் வாழ்வுக்குள்ள வர வேண்டும். எல்லோரும் திறந்த வாசலுக்கு வந்து மேய்ச்சல் வாழ்வை கண்டறிந்து மேய்ச்சலோட சுகத்தை வாழ்வையும் சந்தோஷத்தையும் அதன் கனிகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி கர்த்தர் நாங்கள் திருவிழப்பட்டுகிறார். கர்த்தர் உங்களுக்கு பதிலே கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு பரவத்திலிருந்து செய்தியை உங்களுக்கு அனுப்புகிறார். You should get all the things through the open door from our Jesus Christ. Hallelujah. உள்ள போய் எல்லாம் ஆக்சஸ் பண்ணிக்கங்க. அமைதியாக இருக்காங்க, விசுவாசம் ஓடுங்க, வைத்திருக்க கனிகளை பெற்றுக்கொள்ளுங்க, வைத்திருக்க சந்தோஷம் பெற்றுக்கொள்ளுங்க. உங்க ஆத்மா பிரியமா வாழ்ங்க. கர்த்தர் திறந்து வாழ்க்கையில நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாங்க. ஹalleluya. சுதந்திரம் தான், அதை இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தார். ஹalleluya. கிருபை வசனம் வாசிக்கும், அது இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தார். அவ்வளவுதான்.